ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். நாட்டில் நடந்துட்டு இருக்கிற காரியத்தெல்லாம் பார்த்தா ஒன்று நமக்கு ஞாபகத்திற்கு வருது. என்னென்னா, இதோ வாசல் அருகே நான் வந்து விட்டேன், இதோ மேகங்களின் மீதே அவர் மிகுந்த வல்லமையோடு அவர் வருகிறார். அவருடைய வருகையின் நாட்கள் மிக சமீபமாக இருக்குது. சில நாட்களாகவே, சில வருடங்களாகவே சொல்ல முடியும், 2-3 வருஷங்களாகவே என் இதயத்தை அந்த பாரத்தை ஆவியானவர் ஏற்படுத்திகிட்டே இருக்கிறார். அவர் வருகைக்காக ஆயத்தமாகணும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்தணும். அந்த ஒரு தரிசனத்தில் ஏசப்பா நடத்திட்டு இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நமக்குள்ள அந்த நிச்சயம் இருக்குதா? இன்றைக்கு மறிச்சாலும் நான் பரலோகத்துக்கு போவேன்னு ஒரு நிச்சயம் நமக்குள்ளே இருக்குதா? யோசிச்சு பாருங்கள். ஆண்டவரோட கூட இருக்கும் போது அந்த நிச்சயம் நமக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இந்த காலவெளியிலே ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து 96ஆம் சங்கீதத்தினுடைய 13ஆம் வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். ஏசப்பாவுடைய முதல் வருகை ரொம்ப அழகாக காமா இருந்துச்சு. அவர் மறுபடியும் வரப்போகிறார். எப்படி வரப்போகிறனா, ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார், அரசாளுகிறவராய் வரப்போகிறார், நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அவர் வருகிறார், அவர் நியாயம் தீர்க்க வருகிறார், ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார். இன்னைக்கு உலகத்தில் நடந்துட்டு இருக்கிற எல்லா காரியத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் நமக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்குது. அவருடைய வருகையின் நாட்கள் மிக சமீபமாய் அவருடைய வருகை வந்து கொண்டே இருக்குது. இன்றைக்கி நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? ஆயத்தமாக இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்கள். இந்த கேள்வி உங்களுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்கணும். இரவில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே என் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுறது என்னென்னா, இரவில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி, ஏசப்பா ஒரு வேளை இன்றைக்கி உங்கள் வருகை வந்துருச்சுன்னா உங்களோடு வருவதற்கு வேண்டிய கிருபையை தாங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு கேட்பேன். ஒவ்வொரு நாளும் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆவி, ஆத்துமா, சரீரம் சுத்திகரிக்கப்படும். ஆவியானவர் நம்மை அவருடைய வருகையில் அவரோடு சேர்த்துக்கொள்ள அவர் போதுமானவராக இருக்கிறார். திடீர்னு வருவார். இன்னைக்கு கொரோனாவுக்கே ஜனங்க ஆடி போயிருக்கிறாங்க. நான் அதனால தான் எப்பயும் உட்காந்து யோசிப்பேன், கொரோனாவுக்கே ஆடி போய் உட்காந்துருக்குறாங்களே, ஒரு பெரிய சம்பவம் இந்த முழு உலகத்தில் நடக்க போகுது. ராப்சர், ரகசிய வருகை, திருடனை போல் அவர் வருவார். எந்த நேரத்தில் வருவார்னே தெரியாது. வரும்போது உலகத்தை பெரிய போராட்டம் நடக்க போகுது. இதை சொல்லும் போது நீங்கள் பைத்தியக்காரனை கூட நினைக்கலாம். என்னடா நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னா, நடக்கும்போது தெரியும். ஆண்டவர் அவரோடு கூட சபை வரணும், யாரும் கைவிடப்படக்கூடாதுன்னு விரும்புகிறனால தான் இந்த காலவேளையில் ஒரு விஷயம் கூட இஸ் ரிமைண்டிங் யூ கம் பேக் டு ஹிஸ் ஆர்ம்ஸ். அவர் வருகிறார், வெகு சீக்கிரமாய் வருகிறார். இன்னும் இந்த காலவேளையில் ஒரு தீர்வு நடக்க போகிறேன். ஏசப்பா, உங்கள் வருகைக்கு நான் ஆயத்தப்படுத்துங்க. நான் ஆயத்தமாகிறது மட்டும் இல்லாமல் அநேகரை ஆயத்தப்படுத்தணும், அநேகரை ஸ்டீச்சர் ஆக்கணும்பா. எனக்கு அந்த கிருபை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்கள். அவருடைய வருகையின் சிந்தனை எப்போதும் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கட்டும், எப்போதும் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கட்டும். வருகைக்கு ஆயத்தமாயிட்டு கொண்டே இருங்க. ஒரு நாள் திடீர்னு வருவார், உங்களை அவரோடு கூட சேர்த்து கொள்வார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.